வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஆனந்தமானந்தகனம் பிரசன்னம் போதஸ்வரூபம் நிஜபாவயுக்தம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்யம் ஸ்ரீசித்பவானந்தகுரும் நமாமி. ஓம். இன்று ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் மகாசமாதி அடைந்து 11 வருடங்கள் ஆகின்றன. எங்களுக்கு இவ்வளவு காலம் சென்றதே தெரியவில்லை. ஏதோ நேற்றுத்தான் அவர் மறைந்தது போல இருக்கிறது. ஆனால் அதற்குள் 11 ஆண்டுகள் கழிந்து விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அவரை நினைக்கும் வண்ணம் சில நிகழ்ச்சிகளை நாம் நிகழ்த்துகிறோம். அதை ஒரு நிமித்தமாக வைத்துக்கொண்டு நாமும் ஆத்தியாத்மிக விஷயங்களை சிந்தனை பண்ணுகிறோம். ஆன்மீக கருத்துக்களை ஆழ்ந்து நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று சொற்பொழிவிலே ஸ்ரீ குரு பாதுகா ஸ்தோத்திரம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்திற்கு, அதாவது 9 ஸ்லோகங்கள் அடங்கிய ஸ்தோத்திரத்திற்கு விளக்கம் சொல்லலாம் என்று எண்ணி விளக்கம் சொல்லுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம் என்பது ஸ்ருங்கேரி ஜகத்குரு ஸ்ரீ நிருசிம்ம பாரதி சுவாமிகள் இயற்றியது. இப்பொழுது இருக்கிற ஆச்சாரிய சுவாமிகளுக்கு பரமேஷ்டி குருவாக விளங்கியவர் நிருசிம்ம பாரதி சுவாமிகள். குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். பரமேஷ்டி குருன்னா நம்ம கொள்ளு தாத்தா மாதிரி. தாத்தாவோட அப்பா கொள்ளு தாத்தா, அது மாதிரி தான். இல்லை, பரமேஷ்டி குரு. அதுக்கு மேலே இருக்கிற குருவை பராபர குருன்னு சொல்லுவோம். ஆகையினால குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு. அந்த சுவாமிகள் நல்ல சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கியும் நல்ல உயர்ந்த கவிதைகள் இயற்றக்கூடிய ஆற்றலும் படைத்திருந்ததாக அறிகிறோம். பொதுவாக அந்த மடத்திலே வருகிற எல்லோருமே சரஸ்வதியினுடைய அவதாரம் என்றே சொல்ல வேண்டும். அத்தகைய மகான் எழுதிய ஸ்தோத்திரம் இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம். நாமும் குருவை எண்ணி வழிபடுகின்ற இந்த வேளையிலே அந்த ஸ்தோத்திரத்தை சிந்தனை பண்ணுகிறோம். குரு ஸ்தோத்திரம் இல்லை, குரு பாதுகா ஸ்தோத்திரம். குருவினுடைய பாதுகைக்கு ஸ்தோத்திரம். குரு போட்டிருக்கிற பாதுகை, குருவினுடைய பாதத்துக்கும் கூட ஸ்தோத்திரம் இல்லை. குரு ஸ்தோத்திரமும் இல்லை, குரு பாத ஸ்தோத்திரமும் இல்லை, குரு பாதுகா ஸ்தோத்திரம். குருவினுடைய பாதுகையை அப்படி போற்றி வணங்குகிறார். குருவினுடைய பாதுகைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய மரபில் திருவடியை வணங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. திருவடிங்கிறது ஏதோ மாம்ச பிண்டமான ஒரு வஸ்து கிடையாது. எல்லாருக்கும் குருவினுடைய பாதம் என்ன இதில் இருக்கு? மாம்சம். அது திருவடின்னு நம்ம சொல்றோம், அது பாதாம்புஜம்னு சொல்றோம். ஆனா அந்த திருவடிங்கிறது மாம்ச பிண்டமாக இருக்கு. அது ஒரு அது குருவினுடைய பாதம் குருவினுடைய சரீரமே மாம்சமயம். அந்த அந்த பாதமும் மாம்சம்தான். ஆனா
அந்த பாதுகைங்கிறது ஒரு ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. அறிவின் அடையாளத்தை பாதங்கள் குறிக்கின்றன, பாதுகைகளும் குறிக்கின்றன. அந்த அறிவை தாங்குகின்ற பாதுகைகள். குருவினுடைய திருவடி 2 வகையான அறிவை கொடுக்கிறது. தர்ம அதர்ம அறிவு விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம். எது செய்யத்தகுந்தது எது செய்யத்தகாதது என்கிற அறிவையும் குருவினுடைய திருவடி ஒரு திருவடி கொடுக்கிறது. மற்றொரு திருவடி எது பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள் என்கிற அறிவை கொடுக்கிறது. ஆகவே பரஞானம் அபரஞானம் அல்லது தர்மாதர்ம விவேகம், தத்துவ அதத்துவ விவேகம் இரண்டையும் அந்த திருவடி கொடுப்பதாக நாம் கருதுகிறோம். இது ஒரு சிம்பாலிக்காக தான் பூஜை பண்றோம். பாதத்தை பூஜை பண்றதுன்னு சொன்னா அறிவை பூஜை பண்றதாகத்தான் அர்த்தம். அவங்க கிட்ட இருந்து அறிவு வந்ததுனால அவங்களுடைய பாதத்தை பூஜை பண்றோம். இப்ப நல்லா கிரிக்கெட் விளையாண்டான்னா அது எப்படி தெரிவிக்கிறது? ஒருத்தன் நன்றாக கிரிக்கெட் விளையாடிருக்கான், மேன் ஆஃப் தி மேட்ச் விளையாடி இருக்கான். அப்ப அவனுக்கு எப்படி அவனை தெரிவிக்கிறதுனா அவனை பார்த்தவொடனே கை குலுக்கிறது. கை குலுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. கை குலுக்கிறதுல என்ன மீனிங் இருக்கு? நம்ம தெரிவிக்கிறதுக்கு நம்ம அவன்கிட்ட சந்தோஷத்தை தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? அதுக்குத்தான் அவனை கையை பிடிச்சி குலுக்கி கன்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை நீட்டி கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு கிரிக்கெட் விளையாண்டவனுக்கு அது அவனுடைய விளையாட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று அவனுடைய சரீரத்தோட சம்பந்தப்பட்டு நம்ம பண்றோம். அது கையை குலுக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இது பண்றோம், இல்லாட்டி கட்டி தழுவிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் குரு கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? ஞானம் கிடைக்கிறது. ஞானம் கிடைச்சா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? அந்த கிராட்டிடியூட, அந்த சந்தோஷத்தை அப்படின்னா அவருடைய பாதத்தை பூஜை பண்றதுனால அதை நாம திருப்திப்படுத்துறோம். நிறைய பேர் காலில் விழுகிறதுங்கிறாங்க. அது லாங்குவேஜே வித்தியாசமா இருக்கு. காலில் விழுகிறதுங்கிற வார்த்தைக்கும் திருவடியை வணங்குறதுங்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கலர். திருவடியை வணங்குறது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு தெய்வீகம் நிறைந்த சொல்லா இருக்குது. காலில் விழுகிறதுன்னா அது என்ன? ஏதோ தலைவிதியேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துறதுக்கு தான் அப்படிலாம் நம்ம பண்றோம். அதனால குருவினுடைய திருவடி எதை குறிக்கிறது? ஞானத்தை குறிக்கிறது. தர்ம அதர்ம விவேகமாகிய ஞானத்தையும் தத்துவ அதத்துவ விவேகமாகிய ஞானத்தை கொடுக்கிறது. அந்த அறிவை தாங்கிற பாதுகை. அதனால அறிவை தாங்கும் பாதுகையை நாம் வணங்குறோம். இப்ப பாதுகையை வணங்குறதுங்கிறது என்னன்னா, நாம ஒரு பெட்டிக்கு எப்ப மதிப்பு வர்றதுன்னா, ஒரு பெட்டிக்கு மதிப்பு எப்ப வருதுன்னா அந்த பொட்டிக்குள்ள இருக்கிற பொருளை பொறுத்து. பொட்டிக்குள்ள இருக்கிற பொருளை பொறுத்து தான் பொட்டிக்கு மதிப்பே. நம்ம வைர நகையை வச்சிருக்கோம், அதை அழகா ஒரு பெட்டியில வச்சு அந்த பெட்டியை நாம என்ன பண்றோம்? பீரோக்குள்ள ஒரு சேஃப் லாக்கர் வச்சு அதுல ஒரு சைடு அதுக்குள்ள வச்சு அதை இது பண்ணி அதை ஒன்று பூட்டி அதுக்கப்புறம் இதை வச்சு இதையும் பூட்டி அப்புறம் பீரோவையும் பூட்டி நல்லா மேலே தாப்பாடெல்லாம் போட்டிருக்கோமான்னு பார்த்துட்டு வர்றோம். அப்போ அதுக்கப்புறம் அந்த கதவை பூட்டணும். அந்த பீரோ இருக்கிற கதவையும் ரூமையும் கதவையும் பூட்டணும். அப்போ ஒரு பொருளுக்கு மதிப்பு எப்போன்னா, ஒரு பெட்டிக்கு மதிப்பு எப்போன்னா அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பொருளை பொறுத்து. எத்தனையோ பேர் செருப்பு போட்டுருக்காங்க, எல்லா செருப்பையுமா பூஜை பண்ணுறோம். இப்போ இப்போ இருக்கிற கல்ச்சர்லன்னா தலைவருடைய ஒரு செருப்பு 1000 ரூபாய்க்கு ஏலம் போகிறது. தலைவருடைய ஒரு செருப்பு 1000 ரூபாய்க்கு ஏலம் போகிறது. இன்னொரு செருப்பு இன்னொரு 1000 ரூபாய்க்கு போகிறது. தலைவருடைய செருப்பு அதெல்லாம் தப்பு இல்லை. எப்படி அது அது என்ன செருப்புக்காக நான் கொடுக்குறேன், கட்சிக்கு கொடுக்குறேன் எப்படிம்பாரு. அப்போ செருப்பு கட்சிக்கு தனியாக கொடுக்கலாமே, செருப்புக்கு ஏன் செருப்பை ஏன் வாங்கிக்கணும்? அதை வாங்கி தனியாக பேக்கெட் பண்ணி அது ஒத்த செருப்பு வேறு எல்லாம் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த கல்ச்சர் இது எங்கேருந்து இல்லாமல் எப்படி இல்லாமல் எந்த ரூபத்தில் இல்லாமல் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம போற்றுறதுங்கிறது நம்ம அந்த பொட்டியை போற்றோம்னா அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற பொருளின் காரணத்தை முன்னிட்டு பொட்டியை போற்றுகிறோம். அதே மாதிரி குருவினுடைய பாதத்தை போற்றுகிறோம்னா
குரு தர்ற ஞானத்துக்காக வேண்டி குருவனுடைய பாதத்தை போற்றும், பாதுகையே போற்றும். பாதுகைக்கே அந்த சக்தி இருக்குங்கிறார் இவர். நீ ஒன்றும் வேண்டாம், இந்த பாதுகைக்கே அந்த மகத்துவம் இருக்கு. அதனாலதான் மடங்கள்ல எல்லாம் பெரிய மகான்கள்கிட்ட பாதுகையை அவரை போட சொல்லி எடுத்துட்டு போயிடுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த பாதுகையை கொண்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாதுகைக்கே போகிற அந்த சக்தி இருக்குங்கிறது. அதனால நமக்கு அது ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாம் அது கொடுக்கும். இப்போ பாதுகைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. பாதுகையினால என்ன கிடைக்கிறதுனா, பாதுகையினால நமக்கு எல்லா ஞானமும் கிடைக்கும். பாதுகையை பூஜை பண்றது அது ஒரு அடையாளம் தான், அது வெறும் கட்டை தான், அது மரக்கட்டை தான் அது. ஆனால் அந்த மரக்கட்டையா இருந்தாலும் நம்ம பூஜை பண்ற போது நம்ம பண்ற ஆட்டிடியூடு, பக்தி, அந்த பக்தியின் காரணமாக நமக்கு மனசுல பக்குவம் வருகிறது. அப்புறம் உண்மையை சொல்லி கொடுத்தா ஞானமும் வருகிறது, எல்லாம் வருது. அதனால இந்த பாதுகையை ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது உண்மையிலே எதை ஸ்தோத்திரம் பண்றோம்? பாதத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணல, அந்த குருவினுடைய சரீரத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணல, விஸ்டத்தை தான் ஸ்தோத்திரம் பண்றோம். அந்த ஞானத்தை தான் நாம புகழ்றோமே தவிர, போற்றுகிறோமே தவிர, குருவினுடைய வடிவத்தையோ குருவினுடைய பாதத்தையோ குருவினுடைய பாதுகையையோ நம்ம போற்றல. அறிவை நீங்க அறிவுக்கு ஏதாவது வடிவம் இருக்கா? அறிவுக்கு ஏதாவது வடிவம் இருக்கிறதா? அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அறிவை நீங்க வடிவமா காட்ட முடியுமா? அறிவுக்கு வடிவம் இல்லை. ஆனால் நமக்கு ஏதேனும் ஒரு வடிவத்தின் மூலம்தான் நம்முடைய நன்றி உணர்வை தெரிவிக்க முடியும். ஆகவே நாம என்ன பண்றோம்? அந்த அறிவை இந்த பாதுகையா கருதுறோம். நாம் இந்த பாதுகையினால நாம அறிவை பெறதுனால பாதுகையவே அறிவா கருதுறோம். அதனால இதுக்கு பேர் சாஸ்திரத்துல சொல்லுவாங்க சாதனே சாத்திய புத்தி. சாதனத்தில் சாத்திய புத்தியை வைப்பது, கருவியினிடத்திலேயே குறிக்கோளாகிய புத்தியை வைக்கிறது, சாதனத்திலேயே சாத்தியத்தின் புத்தியை வைப்பது. இந்த கார் தான், கார்ல தான் நம்ம பத்ரிநாத் போனோம்னு வச்சுங்களேன், இந்த காரே கேதார்நாத் தான் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். கார்ல இங்க ரிஷிகேஷ்ல கார்ல ஏறி அந்த கார்ல கேதார்நாதம் பத்ரிநாதம்லாம் போயிட்டு வந்த உடனே நம்ம என்ன சொல்றோம்? இந்த காருக்கு ஒரு பூஜை பண்ணப்பா, இந்த கார் எவ்வளவு நமக்கு ஹெல்ப் பண்ணித்து, ஒரு இடத்துல கூட ரிப்பேர் ஆகாம மக்கர் பண்ணாம டயர் கூட பஞ்சர் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த கார் தான் கேதார்நாத். காரே கேதார்நாத், காரே பத்ரிநாத்னு சொன்னா உண்மையா அது? நமக்கு சந்தோஷம். அப்படி கரெக்டா நம்மளை கொண்டு போய் காமிச்சிட்டு வந்ததுனால, சரியா நமக்கு ஒரு இடைஞ்சலும் இல்லாம கொண்டு போய் காமிச்சிட்டு வந்ததுனால அதுக்கு அவ்வளவு மதிப்பு. அதனால அது ஒரு ஆட்டிடியூடு. உண்மையிலேயே கார் பத்ரிநாத்தும் இல்லை கேதார்நாத்தும் இல்லை, ஆனா சாதனே சாத்திய புத்தி. இது நிறைய நம்முடைய நாட்டில் உண்டு, எல்லா துறையிலையுமே இது உண்டு. அந்த ஒரு பொருளை வச்சுன்னு அந்த சாத்தியத்தை மனசுல வச்சுன்னு சாதனத்தையே கும்பிடுறது. உண்மையிலேயே கடவுள் இந்த விக்கிரக ரூபத்துல இல்லை, ஆனாலும் விக்கிரக ரூபத்துல ஏன் பூஜை பண்றோம்னா நம்ம மனசுக்கு அப்பத்தான் கொஞ்சம் பிடிபடும், அதுக்காக பண்றோம். கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்தவர். விக்கிரகம் சாதனமே தவிர விக்கிரகம் சாத்தியம் அல்ல. விக்கிரகம் சாதனம் தானே தவிர விக்கிரகம் சாத்தியம் கிடையாது. ஆகையினால என்ன பண்றோம்? சாதனே சாத்திய புத்தி. விக்கிரகத்தையே கடவுளா நினைக்கிறோம். விக்கிரகம் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜட வஸ்துக்கள் அதுவும் ஒண்ணு, ஆனா அதை ஜடமா நினைக்கிறது இல்லை. அஸ்மின் பிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் தியாயாமி அப்படின்னு சொல்லி பகவானே எங்கும் சர்வகதமாக இருக்கிற பகவானே ஒரு இத்தினோண்டு விக்கிரகத்தில் கொண்டு விடுறோம். இதுல இருந்து எதுக்காக இவ்வளவு பேசுறேன்னு சொன்னா, குரு பாதுகையை வணங்குவது என்பது ஞானத்தை போற்றுவதாகும், அறிவை போற்றுவதாகும். அறிவு தான் நமக்கு வேணும். அறிவு இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மையும் உண்டாகும். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவில்லைன்னு சொன்னா ஒன்னும் பிரயோஜனமே இல்லைங்கிறார். நீ உலகம் முழுக்க உனக்கு சொந்தமா இருந்தாலும், நீ பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், ஆத்ம ஜானம் தர்மாதர்ம ஜானம் இதெல்லாம் தத்துவ ஜானம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா என்னன்னா, அறிவிலார் என்னுடையரேனும் இலர். கொஞ்சம் இழுத்து சொல்லணும், அதை எவ்வளவு இருந்தாலும் ஒன்றும் இல்லாததுக்கு சமானம். அதெல்லாம் ஞானம்தான் நமக்கு வேணும், அறிவு தான் வேண்டும். அந்த அறிவை தந்தத்தினால குரு இடத்துல பக்தியினால அந்த குரு பாதுகையை பூஜை பண்றான். அதைத்தான் இவர் வர்ணிச்சு 9 ஸ்லோகங்கள்ல சொல்லுகிறார். ரொம்ப அழகான ஒரு பொயட்டிக்.
கவித்துவம் இந்த ஸ்லோகங்களில் தெரிகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கடைசி வரியில் வந்து நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம், நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் அப்படின்னு வருகிறது. அதனால் அதை முதல்ல நான் விளக்கி விடுறேன். அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு தானாக மற்றெல்லாம் புரிஞ்சு போயிடும். மற்றெல்லாம் சொன்னால் இந்த கடைசி வரியை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம், குரு பாதுகாபியாம் நமோ நமஹா. குருவினுடைய பாதுகைகள் இரண்டுக்கும், ஏன்னா திவச்சனம் அது, பாதுகா பாதுகே பாதுகாஹ, பாதுகாம் பாதுகே பாதுகாஹ, பாதுகையா பாதுகாபியாம் பாதுகாபிஹி, பாதுகாயை பாதுகாபியாம் பாதுகாபியா. கிராமர் அது. முன்னாடி பிரம்மச்சாரியெல்லாம் இருக்காங்க அதுக்காக. பாதுகா பாதுகா பாதுகாயை பாதுகாபியாம் பாதுகாபியா. பாதுகாயைனா ஒண்ணுதான், ஒருமை தான் அது. பாதுகாபியாம்னா இருமை. சம்ஸ்கிருதத்தில் ஒருமை இருமை பன்மை உண்டு. ஒருமை பன்மை தான் மற்ற பாஷையில். சம்ஸ்கிருதத்தில் ஒருமை இருமை பன்மை உண்டு. ரெண்டு ரெண்டா இருக்கிற பொருள் உலகத்தில் நிறைய இருக்கு, அதனால வச்சிருக்கு. தம்பதி எல்லாம் ரெண்டு, தம்பத்தினாலே எப்பவுமே இருமை தான். அது தம்பதிங்கிற வேர்டே எப்பவும் இருமை தான். இப்படி சம்ஸ்கிருதத்தில் சிலதெல்லாம் உண்டு. அதனால பாதுகாபியாம் பாதுகாபியாம் நமோ நமஹா. ஒரு தரம் இல்லை, ரெண்டு தரம் நமஸ்காரம். பெரிய பொருளுக்கெல்லாம் வந்து ஒரு நமஸ்காரத்தில் நிறுத்தினா அது மரியாதை குறைவு. அதனால பெரிய பொருளுக்கெல்லாம் ஒரு தரத்துக்கு 4 தரம் பண்ணணும். சன்னியாசிகளை கண்டால் சாஸ்திரம் 4 முறை வணங்க சொல்லியிருக்கு. நம்ம பண்றதில்லை, அது வேற விஷயம். 4 தரம் நமஸ்காரம் பண்ணணுமா. அதனால குரு பாதுகாபியாம் நமோ நமஹா, குருவினுடைய பாதுகைக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதுல இன்னொன்று இருக்கு, ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இந்த ஸ்ரீ குருங்கிறது ரொம்ப முக்கியம். குருன்னு சொன்னா நமக்கு அறிவை கொடுக்கிறவர், நம்முடைய அறியாமை அழிக்கிறவர் அப்படின்னு குரு சப்தத்துக்கு அர்த்தம். ஸ்ரீ குருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா திருப்பொருந்திய குரு. திரு 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 திருன்னு முழிக்கிற குரு இல்லை, திருப்பொருந்திய குரு. சில குரு எல்லாம் வந்து யாராவது கேள்வி கேட்டால் திரு திருன்னா முழிக்கணும். அதனால ஆக திருப்பொருந்திய குரு. திருப்பொருந்தியன்னா என்ன அர்த்தம்? திருன்னு சொன்னா நல்ல அதிருஷ்ட சக்தி உடையவர்னு அர்த்தம். அதிருஷ்டமான சக்தியை உடையவர். ஸ்ரீ, அவர்கிட்ட செல்வம் இருக்கு, அறிவு செல்வம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஸ்ரீனா செல்வம்னு அர்த்தம். திருங்கிறது தமிழ்ல, அந்த திருவுக்கே தமிழ்லயே விளக்கம் செல்வம். திரு இஸ் ஈக்குவல் டு செல்வம். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த ஸ்ரீங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். நான் சுருக்கமாக சொல்றேன். அவருடைய குருவினுடைய அருள் அவருக்கு இருக்கு ஒன்று. அவருடைய குருவினுடைய அருள், சாதாரண குரு இல்லை, அவருக்கு குரு இருக்கார் இல்லையா, அந்த குருவினுடைய அருள் அவர் பெற்றிருக்கார். அதனால அவர் ஸ்ரீ குரு. அது மாத்திரமல்ல, சாஸ்திரத்துக்கும் ஸ்ரீன்னு ஒரு பேரு. நியஜோகும் ஸ்ரீ சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம்னு வேதம் சொல்லுகிறது. அதனால சாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரத்தினுடைய அனுகிரகம் அவருக்கு நிறைய இருக்கிறது. அவருடைய குருவினுடைய அனுகிரகம், ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கிறது. இந்த 3 இருந்தா தான் ஒருத்தர் குருவாவே இருக்க முடியும். இல்லாட்டி இருக்க முடியும். அறிவாளியா இருக்கு, ஞானியா இருக்கிறது வேற, குருவா இருக்கிறது வேற. ஞானியாக நாம இருக்கலாம், ஆனா குருவாகிறதுங்கிறது தனி கெப்பாசிட்டி. அது நாம விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை சொல்றதுங்கிறது அது இன்னொரு விதமான அனுகிரகம் தான். ஆகையினால ஈஸ்வர அனுகிரகம், குரு அனுகிரகம், சாஸ்திர அனுகிரகம் 3 நிரம்ப பெற்றவர் இந்த குருநாதர். அதனாலதான் என்ன பண்ணணும், ஸ்ரீ குருன்னு சொல்றவோ இந்த அர்த்தம் எல்லாம் இருக்கு. ஸ்ரீ குருனா 3 அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம், சாஸ்திர அனுகிரகம், அவருடைய குருவினுடைய அனுகிரகம். இந்த 3 அனுகிரகமும் உடையவர் தான் ஸ்ரீ குரு. அந்த குருவினுடைய பாதுகையை நான் திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுகிறேன். நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். அதெல்லாம் வந்து அந்த சிங்கேரி மடங்கள்ல எல்லாம் அவருடைய குரு சமாதி ஆயிட்டா கூட அவருடைய பாதுகைக்கு தினம் பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் வழக்கமா இருக்கு இன்னைக்கும். ஆகையினால அதெல்லாம் பண்ணினா தான்
அந்த டிவைன் பவர், அந்த தெய்வீக சக்திங்கிறது அவர்களால உடையவர்களாக இருக்க முடியும். இல்லாட்டி சும்மா வரட்டுத்தனமா எந்தையா பேசக்கூடாது. ரொம்ப அந்த எல்லாத்துலேயுமே ஒரு தெய்வீகம் அதில் ததும்பணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம சர்வம் பிரம்ம எல்லாம் ஒன்று தானே, என்னத்துக்கு இது அப்படின்லாம் சொல்றது இல்லை. அந்த சர்வம் பிரம்மன்னு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பூஜை. சர்வம் பிரம்மன்னு புரிய வச்சதுனால எல்லாம் பரம் பிரம்மே அப்படின்னு நமக்கு அறிவை கொடுத்ததுனால தான் இவ்வளோ வழிபாடு. ஆக நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இதுதான் கடைசி வரி எல்லா ஸ்லோகத்திலையும். நான் ஒரு ஸ்லோகத்தையும் சொல்கிறேன். யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கோ, சொல்லாதவங்க கேளுங்கோ. நான் ஒரு ஸ்லோகமாக சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாப்யாம் குரு பக்திதாப்யாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம் அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாப்யாம் குரு பக்திதாப்யாம் வைராக்ய சாம்ராஜ்யத பூஜனாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். அனந்த சம்சார சமுத்திரதார நௌகாயிதாப்யாம் குரு பாதுகாப்யாம் நமோ நமஹ. அப்படி படிக்கணும் ஒன்னொன்னா. அனந்த சம்சார, சம்சாரம்னு சொன்னா சாதாரணமாக புரிஞ்சுங்க, துன்பம்னு அர்த்தம். சம்சாரம்னு சொன்னா துன்பம். சம்சாரம்னா ஒய்ஃபு ஈஸ் ஈக்குவல் டு துன்பம் போட்டுவிடக்கூடாது. சம்சாரம் ஈஸ் ஈக்குவல் டு மனைவி, மனைவி ஈஸ் ஈக்குவல் டு துன்பம் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஆக சம்சாரம்னு சொன்னா லிட்டரல் மீனிங் என்னன்னு சொன்னா உழண்டுட்டே இருக்கிறது. அப்படியே அர்த்தம்னா சம்சரதி, நன்றாக உழலுதல்னு அர்த்தம். திரும்ப திரும்ப உழல்றது. சம்யக்கு சரதி. எதுல என்ன? பிறந்து வாழ்ந்து இறந்து, பிறந்து வாழ்ந்து இறந்து, பிறந்து வாழ்ந்து இறந்து, அதான் உழல்றது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிறது, அதை கொஞ்ச நாளைக்கு அதுலேருந்து இன்பம் வரும்னு எதிர்பார்க்கறது, அப்புறம் அது இன்பம் வராதுன்னு ஒன்று தூக்கி போட்டு விடுறது, அப்புறம் இன்னொன்று பிடிச்சிக்கிறது, அதில் சுகம் வருமானு நினைக்கிறது, அதில் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி போடுறது. இப்படியே வாழ்க்கை முழுவதும் இன்பம் கிடைக்குமா கிடைக்குமா என்று ஒவ்வொரு பொருளையும் அடைந்து உழலுவது. அதில் இன்பம் வராமல் கடைசியில் திண்டாரு. அதுக்கு பேர் தான் சம்சாரம். சம்சாரம்ங்கிறதுக்கு புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே. தான் சம்சாரம். நீங்கள் சாதாரணமாக புரிஞ்சுங்க, துன்பம். சிம்பிள். சாதாரணமாக புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா துன்பம் தான். சம்சாரம்னா துன்பம். அது எவ்வளவுன்னா அனந்தம், எண்ட்லெஸ், முடிவே இல்லை. நான் பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் பட்ட துன்பங்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் கடவுளே இன்னும் எவ்வளவு துன்பம் படணுமோ தெரியலையே அப்படின்னு வேற இருக்கு. பட்ட துன்பம், பட்டு கொண்டிருக்கின்ற துன்பம், படப்போகின்ற துன்பம், இப்படி எத்தனை பிறவியில் எத்தனை தடவை பட்டேனோ. இது ஒரு பிறவிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம நினைச்சு நமக்கு தெரிஞ்சது இது ஒரு பிறவிதான். ஆனா எத்தனையோ பிறவி இருந்திருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இனி எத்தனையோ புத்தி வரலைன்னா இன்னும் எத்தனையோ பிறவி வரும்னு சொல்றது. ஆகையினால எத்தனையோ பிறவிகளில் அனந்த சம்சாரம், திரும்ப திரும்ப முடிவில்லாமல் அனந்த சம்சாரத்துல சமுத்திரம். அது அனந்த சம்சார சமுத்திரா. இந்த சம்சாரத்தை சமுத்திரத்தோட ஒப்பிடுறாங்க, கடலோட ஒப்பிடுறாங்க. நம்மெல்லாம் இந்த போட்டில் போகணும்னு அடிக்கடி ஆசை வரும் நமக்கு. எப்போவாது அங்கங்கே போனோம்னா போட்டில் போகணுன்னு ஆசை வரும். நீங்கள் போட்டில் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, திரும்ப எப்படா கரைக்கு போகும்னு இருக்கும். அப்படி தான் நினைக்கிறது உண்டு. அதாவது அப்படி இல்லை, அப்படி அதை என்ஜாய் பண்ண தெரிஞ்சால் பண்ணலாம், அது வேறு விஷயம்.
நிறைய பேருக்கு கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த தேக்கடி இருக்கு பாருங்க, ஒன்றும் வேண்டாம். அந்த தேக்கடியில் நீங்கள் போட்டில் ஏறி உட்காந்துட்டு அந்த அந்த எண்டு அந்த டேம் கிட்ட வரைக்கும், ரொம்ப அது வரைக்கும் கூட்டு போகிறதில்ல, கொஞ்சம் முன்னாடி திருப்பிட போகிறாங்க. அதில் ஏறி உட்கார்ந்த உடனே நீங்களும் இந்த பக்கம் யானை வருமாக்கும், அந்த பக்கம் புலி வருமாக்கும், இந்த பக்கம் இது வருமாக்கும்னு பார்த்துக்கிட்டு கடைசியில் 4 பன்றி நிற்கும். நாமளும் இப்படி இருந்து கஷ்டப்பட்டு போய் போய் சுற்றி சுற்றி கடைசி வரைக்கும் ஒன்றும் தெரியாமல் அது மாத்திரம் இல்லை, விட்டா போர்னு ஆகிடும். ரொம்ப யானை தான் இருக்குன்னு, யானையும் இருக்குது, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்களேன், என்ன போரும்பா. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி இங்கேருந்து மேலே அங்கே டிக்கெட்டு வாங்குறதுக்குள்ளே போரும் ஆகி ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு யானையை கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டேன். அவனும் விட போகிறதில்ல, அவன் உடனே திருப்பி போகிறான், அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் போட்டுன்னு வச்சுங்களேன், எத்தனை நேரம் இருப்பீங்க? திரும்ப கரை போய் சேர்ந்தா போர்னு ஆகிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். நீங்கள் வச்சுருப்பீங்க, இத்தனைக்கும் இதெல்லாம் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் கூட போகலான்னு போர் அடிக்கும். என்ன சொல்கிறார், இது சமுத்திரம், இந்த சமுத்திரம் பெருசாக இருக்குது, இப்படியே பிறந்து பிறந்து நிறைய அழுத்து போச்சு, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே. அனந்த சம்சார சமுத்திர தார, சமுத்திரத்தை கடக்க செய்கின்ற நௌகாயிதாபியாம், படகாக இருக்கின்ற அதாவது முடிவற்ற, இப்படி போடணும், முடிவற்ற பிறவிக்கடலை தாண்டுவிக்கும் படகாய் இருக்கின்ற குருவினுடைய திருவடிக்கு வணக்கம் வணக்கம். அவர் என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் வெறும் தோற்றம்தான்ப்பா, உண்மையில் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நமக்கு உண்மையை உணர்த்தி நமக்கு அறிவை கொடுத்து நம்மை சம்சாரத்திலிருந்து மீட்கிறார். நான் தத்துவமெல்லாம் இப்போ இங்கே பேச முடியாது, ஏன்னா இது ஸ்தோத்திரம். அதனால் அவர் நமக்கு என்ன பண்ணுறார், விஸ்டம் கொடுக்குறார். உனக்கு உண்மையிலேயே துன்பம் கிடையாது, துன்பமெல்லாம் நீயா நினச்சிக்கிற ஒரு கற்பனை, உண்மையில் இன்பமும் துன்பமும் ஒரு மாயத்தோற்றம் என்று அவர் அறிவுபூர்வமாக நல்லா நமக்கு புரிகிற மாதிரி நியாயத்தை எல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். அப்படி புரிய வச்ச உடனே நமக்கு துன்பங்கள்லாம் நீங்குகிறது. அனந்த சம்சார சமுத்திர தார நௌகாயிதாபியாம் ஸ்ரீ குரு பாதுகாபியாம் நமோ நமஹா, நமஸ்காரம். எல்லாம் ஞாபகம், பாதுகைக்கு பாதுகைக்கு பாதுகை பாதுகை இஸ் ஈக்குவல் டு ஞானம், அதுதான் ஞாபகம். பாதுகை இஸ் ஈக்குவல் டு ஞானம். நீங்கள் பாதுகை இஸ் ஈக்குவல் டு குரு அப்படின்னா போட்டுவிடக்கூடாது. பாதுகை இஸ் ஈக்குவல் டு ஞானம். ஞானத்தை தான் அது ஒரு அடையாளமாக வச்சுருக்கோம். எப்படி விக்கிரகத்தின் மூலமாக கடவுளை பூஜை பண்ணுகிறோமோ அதே போன்று பாதுகையின் மூலமாக குருவை நினைத்து, குருவை நினைப்பதன் மூலமாக அவர் தந்த அறிவை நாம் பெற்று, அவர் தந்த அறிவை நாம் போற்றி வணங்குகிறோம். அதான் கருத்து. குரு பக்தி தாபியாம், சம்சாரத்தை தாண்ட வைக்கிறது மாத்திரம் இல்லை, அவரிடத்துல நமக்கு பக்தியை அதுவே விருத்தி பண்ணுகிறது. நம்ம ஏதோ ஆரம்பத்தில் போனால் போகிறதுன்னு 2 பூவை போட்டால் கூட நாளடைவில் நம்மளையும் அறியாமல் அந்த குருவினிடத்திலே நமக்கு அன்பை தருகிறது, ஊட்டுகிறது, பெருக்குகிறது. குரு பக்தி தாபியாம். தாபியாம்னா என்ன அர்த்தம்? குரு பக்தி, குரு பக்தி ததாதி, குரு பக்தியை கொடுக்கக்கூடிய பாதுகைகள், அவரிடத்திலே அன்பை பெருக்கச் செய்யக்கூடிய பாதுகைகளை நான் வணங்குகிறேன். அது மாத்திரமல்ல, வைராக்கிய சாம்ராஜ்யத பூஜனாபியாம், தன்னை வணங்குகிறவர்களுக்கு பற்றற்ற தன்மை என்னும் பேரரசாட்சியை வழங்குகிறது. தமிழ் படுத்துறேன். பற்றற்ற தன்மை என்னும் பேரரசாட்சி, வைராக்கிய சாம்ராஜ்யம். ராமபக்தி சாம்ராஜ்யம் தியாகராஜர். இங்க வைராக்கிய சாம்ராஜ்யம். உண்மையிலேயே வைராக்கியம்தான் சாம்ராஜ்யம். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நிறைய வச்சுட்டு இருந்தா நம்ம அதுக்கெல்லாம் நம்முடையதுன்னு சொல்லிக்கலாம். இவன் பற்றற்ற தன்மை தான் ரொம்ப சாம்ராஜ்யம், வைராக்கிய சாம்ராஜ்யம். அவங்களால தான் எல்லாத்தையும் ஆள முடியறது. ஏன்னா அவங்கள எதுவும் ஒன்றும் இது பண்ண முடியாது, பந்தப்படுத்த முடியாது. நாம வைத்திருக்கிற பொருள்களுக்கு நாம் அடிமை. பொருள்களை துறந்த முனிவர்களுக்கு பொருள்கள் அடிமை. நாம் வைத்திருக்கிற பொருள்களுக்கு நாம் எல்லோரும் அடிமை. பொருள்களை துறந்த முனிவர்களுக்கு பொருள்கள் அடிமையாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் பொருள்களை ஆளுகிறார்கள், உலகத்தை ஆளுகிறார்கள், பூமியையும் மனிதர்களையும் எல்லோரையுமே அவர்கள் ஆளுகிறார்கள்.
வைராக்கிய சாம்ராஜ்யம். மூலம் தரோஹ் கேவலமாஸ்ரயந்தः பாணித்வயம் போக்தும் அமத்ரயந்தः கந்தாமபி ஸ்ரீமிவ குத்சயந்தः கந்தாமிவ ஸ்ரீமபி குத்சயந்தः கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, மரத்தடியில் படுத்துக்கிறான். மூலம் தரோஹ் கேவலம் ஆஸ்ரயந்தா. தரோஹோ மூலம் கேவலம் ஆஸ்ரயந்தா. அவன் என்ன அனிகேதா, அவனுக்குன்னு வீடு கிடையாதான். நிகேதா இல்லை, அனிகேதா அப்படின்னு கீதை சொல்லுகிறது. அதனால மூலம் தரோஹோ கேவலம் ஆஸ்ரயந்தா. அடிக்கடி சித்மோகன் சாமி சொல்லுவார், மரத்தடி சாமியார் அப்படிம்பார். அதாவது சில சமயம் நிர்வாக விஷயங்களில் பேசுறதுன்னா அவர் சொல்லுவார், இப்படி இருக்கணும்னா நம்ம மரத்தடி சாமியார் ஆயிடணும், அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படிம்பார். அது மாதிரி மரத்தடி சாமியார் நல்ல மூலம். அதே ஒரே மரத்தை தான் பிடிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அடுத்த நாள் வேற மரத்துக்கு போயிடுவார். இப்படி ஒரே மரத்தை பிடிச்சுன்னா அதில் அபிமானம் வந்துடும். நிறைய பேருக்கு பாருங்க, உட்காந்த இடத்துல நான் தான் உட்காரணும் அப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்தா அந்த இடத்துல தான் நான் அடுத்த நாள் உட்காருவேன். அது ஒரு மனுஷனுடைய சுபாவம். அது அது மாதிரி இவரும் இந்த 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 மரத்தடியில் உட்காந்தா அடுத்த நாளும் அதே மரத்தடியில் இருப்பாராங்க. இந்த ஊரே இப்படித்தான் வந்ததுங்கிறாங்க. இந்த தேனியே ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் இருந்தாராம். அந்த சாமியார் ரொம்ப சித்தராம். அவர்கிட்ட நிறைய பேர் வருவாங்களாம். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம், ஒரு பெரிய மரம், 200 பேர் உட்காரலாமா அந்த மரத்துக்கடியில் அப்படி யாரோ சொல்லி கேட்டேன். இந்த ஊரில் ஒரு பெரியவர் சொல்லி கேட்டேன். அந்த மரத்தடியில் ஒரு சாமியார் இருந்தாராம். அவர் தேனூர் சாமியாரா. அந்த தேனூர் சாமியை பார்க்க போறேன்னு சொல்லி தேனின்னு ஆகிட்டு தான் இந்த ஊருக்கு பேர். அப்படின்னு சொல்லி தேனின்னு ஏன் பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னார். அது சாமியார் சம்பந்தப்பட்டதாக தான் இருந்தது. அது மரத்தடி சாமியார். இப்போ மூலம் தரோஹோ கேவலம் ஆஸ்ரயந்தா. தரோஹோ மூலம், தருன மரம், மரத்தினுடைய மூலத்தை ஆஸ்ரயந்தா. பாணித்வயம் போக்தும் அமத்ரயந்தா. 2 கையை வச்சுன்னு வாங்கி சாப்பிட்டு போயிடுவார். கரதல பிக்ஷா. அதனால இதை சாப்பிட்டுடுவார். கந்தாமிவ ஸ்ரீமபி குத்சயந்த. கந்தையை போல செல்வத்தையும் கூட துச்சமா நினைப்பாராம். எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் அது மதிக்கிறது இல்லைன்னு சொல்றார். ஸ்ரீமபி குத்சயந்தா. வைராக்கியவானாக இருக்கிற அந்த மகான்கள் உயர்ந்தவர்கள்னு ஸ்லோகம் சொல்லுகிறது. எதுக்கு இதை சொல்றோம் நீங்க? என்ன, நமக்கும் வைராக்கியத்தை கொடுக்கிறவர், வைராக்கியம்ங்கிற சாம்ராஜ்யத்தை நமக்கு வழங்கக்கூடியது எது? குரு பாதுகை. குரு பாதுகை, பாதுகைனா அந்த அறிவு. இந்த குரு பாதுகை நமக்கு என்ன கொடுக்கறதுன்னா வைராக்கியம், பற்றற்ற தன்மையை கொடுக்கறது. பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் லைஃபை, அவர் எப்படி இருக்காருன்னு. சித்மோகன் சாமி நல்ல எக்ஸாம்பிள் அதுக்கு. லாஸ்ட் அந்த அவருடைய கடைசி காலத்துல எல்லாம் நம்மன்னா என்ன பண்ணுவோம், கடைசியில தான் ரொம்ப அபிமானம் அதிகமாகிடும். வீட்டில் வயசா நம்ம பார்த்துருக்கோம். வீட்டில் ரொம்ப இது, அது அங்கே போகாத, இங்கே வைக்காத, அது இது பண்ணாத, அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பற்று அதிகமாகிடும். ஏன்னா இத்தனை வருஷமா அனுபவிக்கலை, இப்போ தான் அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ளே பகவான் வந்து கூட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது? இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆகிருக்கு. அதனால என்ன, அப்போ தான் அதிகமாக பற்று வரும். வயசான காலத்தில் தான் பேரன் பேரில் பற்று வரும், வீட்டில் பேரில் பற்று வரும், எல்லாத்துலேயும் பற்று வரும். ஆனால் சுவாமி அந்த விஷயத்தில் கடைசியில் பார்த்தோம்னா நல்லா பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். யாராவது வந்து கேட்டால் அவங்கள போய் கேள், எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படியும் சொல்லுவார். எல்லாம் வந்து இவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், அவங்கள போய் கேளுவார். கீழே எல்லாம் சாமியெல்லாம் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துக்கோ விடுவார். இன்னொருத்தராக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். பற்றற்ற தன்மைங்கிறது பிரத்யட்சமாக பார்த்துருக்கோம். அவர் நான் தான் ரெடியாக இருக்கேன் யமனுக்கு, அவரும் வரமாட்டேங்கிறானே பார், நான் ரெடியாக இருக்கேன் பார், ரொம்ப ரெடி, அவர் தான் வரமாட்டேங்கிறார். அப்போ அந்த வைராக்கியங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த எதுக்கு இது, நான் நிறைய பேர் பார்க்காதவங்க இருப்பீங்க, நான் பார்த்ததுனால சொல்கிறேன். குருவினுடைய பாதுகைக்கு வைராக்கியத்தை தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. வைராக்கியங்கிற சாம்ராஜ்யம் இதுதான் இந்த கவித்துவம். வைராக்கிய சாம்ராஜ்யத பூஜனாபியாம். தன்னை பூஜிப்பவர்களுக்கு வைராக்கியம் என்கிற சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவினுடைய பாதுகைகளை வணங்குகிறேன். இதுதான் முதல் ஸ்லோகம். இனி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். கவித்வவாராஷி நிஷாகராப்யாம் தௌர்பாக்யதாவாம்புதமாலிகாப்யாம் தூரீகிருதானம் ரவிபத்ததிப்யாம்
விபத்தி தாபியாம் தான் கரெக்டு. சில புஸ்தகத்தில் விபத்ததிபியாம்னு இருக்கும். விபத்தி தாபியாம் தான் கரெக்ட். தூரீகிருதானம்ர விபத்திதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் கவித்வவாராஷி நிஷாகராபியாம் தௌர்பாக்யதாவாம்புதமாலிகாபியாம் தூரீகிருதானம்ர விபத்திதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். எல்லாம் ஸ்துதி ஸ்தோத்திரம் தான். ஞானத்தை கொடுத்ததுனால அதை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். கவித்வ வாராஷி நிஷாகராபியாம். இது பாதுகையின் மூலமாக குருவையே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். கவித்வ வாராஷி, கவித்தன்மை என்னும் கடலுக்கு நிஷாகராபியாம் சந்திரனாக விளங்குகின்ற பாதுகை. ஏன்னா கடலுக்கும் சந்திரனுக்கும் கனெக்ஷன் உண்டு. கடல் பொங்கணும்னா பௌர்ணமி சந்திரன் வரணும். அதனால கவித்தன்மை என்னும் கடல் பொங்குவதற்கு உரிய சந்திரனாக இந்த பாதுகை இருக்கிறது. என்ன அர்த்தம்? நமக்கும் கூட கவித்தன்மை வர்றதுக்கு கவித்தன்மைங்கிற கடல் அது நம்ம இடத்துல பொங்குவதற்கு சந்திரனாக இருக்கிறார். எப்படி கவி வரணுங்கிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்றார். அவருடைய நூல்களை படிக்கவும் அவரிடத்துல பேசவும் அவரோட பழகவும் இருந்தாலே நமக்கு கவி வந்துடுங்கிறார். கவி அவர் எழுதுறவர் யாரு? எழுதுறவர் ஒரு கவிதானே. அவர் என்ன நினைச்சுக்கிறார்? தன்னுடைய குருவை நினைச்சுக்கிறார். அவருடைய இப்போ நரசிம்ம பாரதி சுவாமிகள் குரு பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணி எழுதுறாருன்னா அவர் யாரும் எழுதுறார்? அவருடைய குரு பாதுகை தானே ஸ்தோத்திரம் பண்றார். அப்போ அவருக்கு அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அவர் சொல்றார், அவர் என்னுடைய குருநாதனுடைய திருவடியை வணங்குறதுனால 10 பாதுகைகளை வணங்குறதுனால என்னிடத்துல கவித்தன்மை என்கிற கடல் பொங்குகிறது அப்படிங்கிறார். நிஷாகரஹான்னு சொன்னா சந்திரனுக்கு ஒரு பேர் நிஷாகரஹா, சூரியனுக்கு தினகரஹா. டே நைட்னு சொல்றோம் இல்லையா, டே அண்ட் நைட்னு சொல்றோம். அதனால சூரியனுக்கு தினகரன்னு பேரு, சந்திரனுக்கு நிஷாகரன்னு பேரு. அதனால சந்திரன் நிஷாகரன். அந்த கவித்தன்மை என்னும் கடலுக்கு கவித்வ, கவித்தன்னா கவித்தன்மை, வாராசின கடல், நிஷாகராபியாம், நிஷாகராபியான்னா சந்திரனாக விளங்குகின்ற பாதுகை. 2 பாதுகை எப்படி ஒரு சந்திரனாகலாம் கேட்கக்கூடாது. எல்லாம் கவி. கவித்வ வாராசி நிஷாகராபியாம். அது மாத்திரமல்ல, தௌர்பாக்ய தாவாம்புத மாலிகாபியாம். துர்பாகியம் என்கிற காட்டு தீயினால் வெந்து கொண்டிருக்கிற எனக்கு மழை பொழியும் மேகமாக விளங்குகின்றது இந்த குருவினுடைய திருப்பாதுகைகள். எனக்கு எப்படி, எனக்கு நான் யாரு, நான் என்ன போற ஒரு மந்த பாக்கியசாலி உலகத்துல யாரும் இல்லைம்மா. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப ஒண்ணும் இல்லை, 2 கோடி தான் இருக்கு. 2 கோடி இருக்கு. நல்லா படிச்சிருக்காரு, எம்எஸ்சி படிச்சிருக்கார், எல்லாம் இருக்கு, ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கு. ஆனாலும் மனசுல அந்த என்னமோ ப்ராப்ளம், தகராறு. அதனால அவர் என்ன சொல்றார்? திருப்தி இல்லாமல் பேசுறார். ஆனா இங்க என்னன்னா, நமக்கு என்ன தௌர்பாகியம்னா, நமக்கு இந்த சம்சாரத்தை அடிக்கடி துன்பப்படுறது தான். அதனால தௌர்பாகிய தாவாம்புத, தாவன்னா காட்டுத்தீ, துர்வார சம்சார தவாக்னிதப்தம் அப்படின்னு விவேக சூடாமணி சொல்கிறது. தாவான்னு சொன்னா காட்டுத்தீ, தௌர்பாகியம்னா அன்பார்ச்சுனேட், அபாகியம், துர்பாகியம். கடவுளுடைய அருள் இல்லாதவன் அர்த்தம். சாதா ரொம்ப லிட்டரலா அர்த்தம் பார்த்தா கடவுளுடைய அருளே இல்லாதவன் அர்த்தம். பகவானுடைய பாக்யம்னாலே பகவதா இயம் பாக்யம், பகவதா இயம் பாக்யம், பகவதா இதம், இயம் இல்லை, பகவதா இதம் பாக்யம். பகவானுடையது இது. என்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாமே என்னன்னா பகவானுடையதுங்கிற அர்த்தம். நான் ரொம்ப பாக்கியசாலினா என்ன அர்த்தம்? பகவானுடையது என்கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
அது நம்ம இப்படி சொல்கிறோம், நம்ம வார்த்தை பாக்கியம்ங்கிறதுக்கு நிறைய பேர் பாக்கி அம்மாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க, நிறைய பாக்கி தான். அதனால பாக்கியம் பகவதா இதம் பாக்கியம். நமக்கு நிறைய சப்தம் எல்லாம் தெரியாது, அர்த்தம் தெரியாதனால நமக்கு யூஸ் பண்ண தெரியல. தௌர்பாக்ய தாவ அம்புத. அம்புதம்னா என்ன அர்த்தம்? அம்பு ததாதி இது அம்புதா, மேகத்துக்கு பேர் அம்புத. அம்புத மாலிகாபியாம், அப்படியே மாலை மாதிரி பொழியுது, அப்படியே வரிசையாக விழறது இல்லையா, அதனால தான் அது மாலிகா. மாலிகான்னா மழை. அம்புத இல்லை, மாலிகாபியாம்னா மேகம். அம்புத மாலிகாபியாம். மாலிகான்னா தப்பா சொல்லிட்டேன், மாலிகான்னா அங்கங்க இருக்கிறது. அது அப்படி மாலை மாதிரி இருந்துண்டுங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. அம்புத மாலிகாபியாம். அது மாத்திரமில்லை, தன்னை வணங்குகிறவர்களுடைய துன்பத்தை எல்லாம் தூர போக்குறவரா. தூரீகிருதா நம்ர விபத்தி தாபியாம். விபத்துனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சம்பத்து ஆபத்து விபத்து எல்லாம் சம்ஸ்கிருதம், நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சம்பத்துனாலும் சம்ஸ்கிருதம், ஆபத்துனாலும் சம்ஸ்கிருதம், விபத்துனாலும் சம்ஸ்கிருதம். சம்பதோ நைவ சம்பதः விபதோ நைவ விபதः சம்பத் சம்ஸ்மரணம் விஷ்ணோः விபத் விஸ்மரணம் ஹரேः. இப்படி ஒரு ஸ்லோகம். சம்பத்து சம்பத்து கிடையாது, விபத்து விபத்து கிடையாது. எது தெரியுமா சம்பத்து? பகவானை நினைக்கிறது தான் சம்பத்து, பகவானை மறக்கிறது தான் விபத்துன்னு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். சம்பதோ நைவ சம்பதः விபதோ நைவ விபதः சம்பத் சம்ஸ்மரணம் விஷ்ணோः விபத் விஸ்மரணம் ஹரேः. யாரோ வைஷ்ணவர் பண்ண ஸ்லோகம் நினைக்கிறேன். அதனால் என்ன அவர் ரெண்டையுமே இப்படி போட்டிருக்கார். விஷ்ணுவை நினைப்பது சம்பத்து, ஹரியை மறப்பது விபத்துன்னர். எப்படியோ சரி, கடவுளை நினைக்கிறது நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஆக தூரீகிருத ஆனம்ர விபத்தி. விபத்துன்னு சொன்னா நல்ல நம்மளுக்கு துன்பம்னு அர்த்தம். விபத்து ஆக்சிடென்ட்னு சொல்றோம். அடிக்கடி திடீர் திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுறது, யாராவது ரொம்ப நெருக்கமானவங்க போயிடுறாங்க, அதெல்லாம் விபத்து. அந்த விபத்து எப்படி போறதுன்னா, ஆனம்ர பணிந்து போற்றி வணங்குகிறவர்களுடைய விபத்துக்களை எல்லாம் தூரி கரோதி அழிக்கின்றவர், நீக்குகின்றவர், பொசுக்குகின்றவர், போக்குகின்றவர். தூரி கரோத்தின்னா வெகு தூரத்தில் ஓடும்படி சரி. துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் பாடினாங்க. இன்பமாயது இடையராது ஓங்கவும், துன்பமாயது தூரத்துள் நீங்கவும். நல்ல கணபதியை தொழுவோம்னா அது மாதிரி இது தூரி கரோதி. தூரீகிருத ஆனம்ர விபத்தி விபத்தி தாபியாம். அப்படிப்பட்ட குரு பாதுகையை நான் வணங்குகிறேன். எப்படி? கவித்தன்மையாகிய கடலுக்கு நிலவாயும், துன்பமாகிய காட்டுத்திற்கு மழை பொழியும் மேக மாலையாயும், தன்னை வணங்குபவர்களுடைய துயரை துடைப்பதாயும் விளங்குகின்ற அந்த திருப்பொருந்திய குருவினுடைய பாதுகைகளை நான் வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்பது இந்த இரண்டாவது பாடலுக்கு அர்த்தம். இனி மூன்றாவது பாடல். நதாயயோ ஸ்ரீ பதிதாம் சமீயுஹு கதாசிதப்யாசு தரித்ரவர்யாः மூகாஷ்ச வாசஸ்பதிதாம் ஹிதாப்யாம் நமோ நமः ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். இந்த எல்லாம் ஸ்துதி தான். சில சமயம் சிலதெல்லாம் என்னமோ ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப சொன்னதே சொல்ற மாதிரி இருக்கும். அதான் ஒண்ணுதான், ரிப்பீட் பண்றது சொன்னதே சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுதான். அதனால ஸ்தோத்திரம் ஸ்துதி பண்றதுங்கிறது குரு பாதுகையை வணங்குறதுக்காக வேண்டி அப்பா போற்றி, அரசே போற்றி, ஐயா போற்றி, அப்பா போற்றி, அத்தா போற்றி எல்லாம் ஒண்ணுதான். அப்பா போற்றி, அரசே போற்றி, ஐயா போற்றி, அத்தா போற்றி எல்லாம் ஒண்ணுதான். வார்த்தையை மாத்திரம் மாற்றி போட வேண்டியது. ஸ்துதிக்கு அந்த ரூல் கிடையாது. புனருக்தி தோஷங்கிறது ஸ்தோத்திரத்துக்கு கிடையாது. கூறியது கூறல் என்னும் குற்றம் துதி பாடல்களுக்கு இல்லை. அது நம்ம திரும்பவும் சொன்னா
தோஷம் கிடையாது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா, யயோஹோ எந்த பாதுகையை, எவ்விரண்டு பாதுகைகளையும், கதாச்சிதபி ஏதாவது ஒரு சமயம் இந்த ரெண்டு பாதுகைகளையும் வணங்குகிற தரித்திர வரியாக, தரித்திர சிகாமணி, ஒரு பைசா கூட வழி இல்லைங்க. தரித்திர வரியாகன்னு என்ன அர்த்தம்? தரித்திரத்தில் சிறந்து விளங்குகிறவர்களாக இருந்தாலும் கூட, தரித்திரன்னா தரித்திரன், தரித்திர வரியாகன்னா என்ன அர்த்தம்? அதுல தரித்திரத்தில் சிறந்து விளங்குகிற தரித்திரன். அந்த தரித்திரனாக இருந்தாலும் கூட, சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, சாதாரணமாக சொல்றது உண்டு. என்னன்னா, தனவந்தம் அதாதாரம் தரித்திரஞ்ச அதபஸ்வினம். ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம் இது, கொஞ்சம் கேட்டுங்க. தனவந்தம் அதாதாரம் தரித்திரஞ்ச அதபஸ்வினம் உபௌ அம்பசி மோக்தவ்யௌ கலே பத்வா மகாஷிலாம். இன்னொரு ஸ்லோகம் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது பணம் இருந்து கொடுக்காதவனையும், தரித்திரனாயிருந்து தவம் பண்ணாதவனையும். எப்படி? பணம் இருந்து கொடுக்காதவன் இவன் ஒரு ஆள், தரித்திரனாயிருந்து தபஸ் பண்ணாதவன், தவம் பண்ணாதவன். பணம் இருக்கிறவனுக்கு என்ன அழகு? பணத்தை கொடுக்கறது, ஜனங்களுக்கு வழங்குறது, முறையாக வழங்குறது. தரித்திரனுக்கு என்ன வேலைன்னா தவம் பண்றது. இந்த தவம் பண்ணாத தரித்திரனையும் பொருளை கொடுக்காத பணக்காரனையும் ரெண்டு பேரையும் கழுத்துல நல்ல கல்லா பார்த்து கட்டி கடல்ல போடுங்கிறது இந்த ஸ்லோகம். உபௌ அம்பசி மோக்தவ்யம். உபௌனா என்ன? அந்த ரெண்டு பேரையும், அம்பசி, அம்பசின்னா கடல்ல, மோக்தவ்யம் எப்படின்னா கலே பத்வா மகாஷிலா. மகாஷிலாம்னா பெரிய கல்லா பார்த்து கழுத்துல நல்லா கட்டி போட்டுடுவோம். எதுக்கு சொல்றேன்? இதுல இருந்து என்னன்னா, தரித்திரனாக இருந்தாலும் தவம் பண்ணி வாழ்க்கையை கழிக்கணுங்கிற சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஏழ்மை இருந்தால் சரி, அது நம்மளுடைய பிராரப்தம், முயற்சி பண்ற வரைக்கும் பண்ணுவோம். ஆனா கடவுளை குறித்து தவம் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. பணம் இருந்தா நிறைய பேர் நம்மளை தவம் பண்ண விட மாட்டோம். பணம் இல்லாததுனால தவம் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு, சான்ஸ். அதை நல்லபடியா அவன் யூஸ் பண்ணிக்க தெரியணும். ஆனா இங்கே சொல்றாரு, வேற தரித்திரவரியாக அப்படி தரித்திரனாக இருந்த, தரித்திர சிகாமணியாக இருந்தாலும் இந்த பாதுகையை எப்பவாவது ஒரு சமயம் வணங்கினா போறோங்கிறார். ஏதேனும் ஒரு சமயத்துல வணங்கிட்டா கூட போறோம். ஆஷு விரைவில் என்ன ஆகும்னா, ஸ்ரீபதிதாம் சமீயுகு, செல்வத்தின் தலைவனாக ஆக்கிவிடுங்கிறது. செல்வத்தின் தலைவனாக ஆக்கிவிடும். இந்த பாதுகைக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு. ஸ்ரீபதினா யார் தெரியுமா? ஸ்ரீனா திருமகள். திருமகளின் தலைவன் யாரு? நம்ம நாராயணன். நம்ம நாராயணன் தான். அவர் நாராயணன். அவர் நாராயணனா இருக்கிறதுனால தான் லக்ஷ்மி பேசாம இருக்கா. ஒருத்தர் ஒரு பெரியவர் சொன்னார், நீ உங்ககிட்ட லக்ஷ்மி இருக்கணும்னா நீ முதல்ல நாராயணனா இருக்கணும். நீ உங்ககிட்ட லக்ஷ்மி குடியிருக்கணும்னு சொன்னா, லக்ஷ்மி எங்க வீட்டில் எப்போ குடியிருக்கணும்னா நீங்க முதல்ல நாராயணனா இருங்க, லக்ஷ்மி தானா குடியிருப்பாங்க. நாராயணனுடைய லட்சணம் என்ன தெரியுமா? ஆசை இல்லாதவன். நேர் மாதம். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், இந்த கடை இது கடைஞ்ச போது, நம்ம அமிர்த மதனம் பண்ணின போது மகாலட்சுமி வந்தா. அதில் எத்தனையோ பொருள்கள் வந்தது. அதில் ஒன்று மகாலட்சுமி. சந்திரன் வந்தது, குதிரை வந்தது, உச்சைஸ்ரவஸ் வந்தது, ஐராவதம் வந்தது, மகாலட்சுமியும் வந்தா. அதில் அந்த அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி வந்ததில் இது மகாலட்சுமியும் ஒன்று. இந்த மகாலட்சுமி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஓடி ஓடி போனாங்க. அவ சொல்லிட்டா, யாரு என்ன விரும்பலையோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி கல்யாணம் ஆகணும்னு நினைச்சாலோ இல்லையோ தெரியல. அதனால யாரு என்ன விரும்பலையோ அவர்களைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். கடைசியில் இவர் ஒருத்தர் தான் இப்படி பார்த்துட்டு பேசாமல் திரும்பிட்டார். இவர் ஒருத்தர் தான் நாராயணன். இவர் கொஞ்சம் அப்படி யோக நித்ரையில் இருந்தார். இப்படி பார்த்தார், ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு பழபடி பேசாமல் விட்டார். அப்போ உடனே போய் அங்கே கழுத்தை மாலை போட்டான், நாராயணன் கழுத்து. அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்? ஸ்ரீபதி, எங்கேருந்து எங்கெல்லாமோ போயிருக்கேன். ஸ்ரீபதி, ஸ்ரீன்னு சொன்னா செல்வம், பத்தின்னு சொன்னா தலைவன். ஸ்ரீயஸ்பதி, ஸ்ரீபதி. நிறைய பேருக்கு ஸ்ரீபதினு போட்டிருப்பாங்க. ஸ்ரீபதினா மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பேர்.
திருமகளின் தலைவன். பதினா என்ன எல்லாருக்கும் தெரியும், கணவன். பதி சதி, சதி பதி. சதினா மனைவி, பதினா கணவன். அதில் ஸ்ரீபதி சமீயுகு, நன்றாக அடையும்படி செய்யக்கூடிய சக்தி உடையது இந்த பாதுகைகள். அதனால குருவினுடைய பாதுகைகளை வணங்கினால், அதாவது தெளிந்த அறிவை பெறுகின்ற மனிதனிடம் செல்வம் தானே வந்து விழும்னு அர்த்தம். தெளிந்த அறிவோடு இருக்கின்ற மனிதனிடம் செல்வம் தானே வரும். செல்வத்தை நாடி இவன் போக வேண்டாம், செல்வம் இவனை தேடி வரும். தேடி வந்த செல்வம்னா மாதிரி தேடி வரும், இவனை தேடி செல்வம் வரும். அதனால ஆனா ஒன்றும் கடைசியில் தேடிய பொருளும் கூட வராதுன்னா, கடைசியில் போறப்போ தேடிய பொருளும் கூட வரப்போறதில்லை. ஆனாலும் இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா, நீ குருவினுடைய பாதுகைகளை நமஸ்காரம் பண்ணினியானா என்னைக்காவது ஒரு சமயமாவது அறிவை ஒரு தரம் பெற்றா போறாதா என்ன? அறிவை ஒரு தரம் இன்னைக்கு ஒரு அந்தரயோகத்தில் வந்து புத்தி வந்தா போறாதா என்ன? தினமா ஒரு அந்தரயோகமா வரணும். ஒரு அந்தரயோகத்தில் வந்து தெரிஞ்சுட்டா கூட நமக்கு மனசு தெளிவு ஏற்படுறதுன்னு வச்சுக்கோ. அதனால பிரயோஜனம் கிடைக்குமா கிடைக்காதா? அந்த அர்த்தத்தில் கதாச்சிதப்பி ஏதேனும் ஒரு சமயத்திலாயினும் இந்த பாதுகைகளை ஒருவன் வணங்குவானே ஆனால் அவனுக்கு விரைவில் திருமகளின் தலைவனாக கூடிய வாய்ப்பை உடனே இது கொடுத்து விடும். சம்யக்கு ஈயுகு, நன்றாக இது கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பாதுகை இது. யயோஹோ கதாச்சிதபி நதாக தரித்திரவர்யாக ஆஷு ஸ்ரீபதிதாம் சமீயுகு. எவ்விரண்டு பாதுகைகளையும் யாதொரு பொழுதாயினும் வணங்குகின்ற ஏழ்மையில் சிறந்த மக்களை விரைவிலேயே செல்வந்தன் ஆக்குவதாயும் இருக்கக்கூடிய பாதுகைகள். அது மாத்திரமல்ல, மூகாஷ்ட வாசஸ்பதிதாம் கரோதி. இந்த குருவினுடைய பாதுகை என்ன பண்றதுன்னா, மூக்கன்னா பேச முடியாதவன், ஊமை. ஆனால் நீங்கள் அப்படியே லிட்டரலாக அர்த்தம் பண்ணிக்காதீங்க. இப்போ தான் ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஊமைகள் பேசுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், குரலர்கள் பார்த்து கொண்டு, இதுக்கெல்லாம் வேற அர்த்தம் இருக்கு. நிஜமாவே அப்படி அர்த்தம் இல்லை. ஊமைன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன, பேசுறதுக்கு சக்தி இல்லாதவன். சாதாரணமாக நமக்கு விவகாரம் தான் பேச தெரியும். மூகாஷ்ட, மூகாஷ்டன்னா பேச இயலாதவனை வாசஸ்பதி தாம் கரோதி, வாக்கின் தலைவனாக ஆக்குகிறது. ஸ்ரீபதி வாக்பதி. நமக்கு வந்து வெறும் செல்வம் இருந்தா போறாது, அந்த செல்வம் வந்து பண்பிலாதான் பெற்ற பெருஞ்செல்வம் மாதிரி ஆயிடுத்துன்னா, அமேதசா ஸ்ரீஹி அனர்த்தாயைவ பவதி. கல்ச்சர் இல்லாத பையன் ஆள்கிட்ட வந்து பணம் போச்சுன்னா அது வந்து தப்பான வழிக்கு தான் போகும். பெரும்பாலும் பணம் நல்லது பண்ணதாக சரித்திரமே இல்லை. பெரும்பாலும் பணம் வந்து நல்லதை சமுதாயத்துக்கு செய்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சுவாமி இப்படி ஒரேடியாக குண்டெல்லாம் போடுறீங்களே, அது உண்மைதான், அது மறுக்க முடியாது. என்னமோ நடக்கிறது உலகத்தில், ஆனால் உண்மை அதுதான். அதனால இங்க என்னன்னா, வாக்பதி, அந்த செல்வத்தை காட்டிலும் வாக்பதி அறிவு இருக்கணும். இல்லை வாக்குக்கே பதி ஆக்குறது. என்ன அறிவை சரியா பெற்றாச்சுன்னு சொன்னா அவனுக்கு உள்ளத்துல அந்த சக்தி இருக்குமானால் அவனை வாசஸ்பதி ஆக்குகிறது. வாசஸ்பதினா என்ன அர்த்தம்? சொற்களின் அதிபதி ஆக்குகிறது, சொல்லை ஆளுபவனாக ஆக்குகிறது. சொல்லின் செல்வன். வாசஸ்பதினா சொல்லின் செல்வன். ஆஞ்சநேயர் அப்படித்தான் சொல்றது உண்டு, சொல்லின் செல்வன் சொல்லுவார் கம்பர். அதனால வாசஸ்பதி தாம் கரோதி, மூகாஷ்ட வாசஸ்பதி தாம் ஹிதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். இந்த குருவினுடைய பாதுகை அத்தகைய மகிமை உடையதாக இருக்கிறது. எல்லாமே நீங்க மறக்கக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்றேன். குருவினுடைய பாதுகை என்பது அறிவை கொடுக்குறது. அறிவு இருந்தாச்சுன்னு சொன்னா எல்லாம் வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்றேன். நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். அடுத்த ஸ்லோகம். நாளீகனீகாசபதாஹ்ருதாபியாம் நானா விமோகாதி நிவாரிகாபியாம் நமஜ்ஜனாபீஷ்டததி பிரதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம்.
நாலீகனீகாசபதாஹ்ருதாभ्याम् நானாவிமோகாதிநிவாரிகாभ्याम् நமஜ்ஜனாபீஷ்டததிப்ரதாभ्याम् நமோ நம ஸ்ரீ குருபாதுகாभ्याम्. தாமரைக்கு ஒப்பான திருவடிகளை தாங்கியிருப்பதாயும் பல்வேறு மயக்கங்களை நீக்குவதாயும் வணங்கும் மக்களுக்கு வேண்டியதை அள்ளி வழங்குவதாயும் விளங்குகின்ற இந்த குருவினுடைய திருவடி பாதுகைகளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம், வணக்கம் வணக்கம் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. விளக்கமாக மதியம் சொற்பொழிவின் போது பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.